ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்பீங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்ல மெயில் பண்ணி எப்போ அது காமெண்ட்ஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறேன். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் என்னோட புக்ல நான் எழுதி வச்சிருக்கேன். கொஸ்டின் வந்து அக்கா நீங்க எப்படி பேபியோட ஒர்க் மேனேஜ் பண்றீங்க? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி நிறைய டைம் என்னோட vlogsல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டே மோஸ்ட்லி வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிக்கிற மாதிரி பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டேனா ஒரு மார்னிங் 10க்குள்ளே எல்லாம் முடிக்கணும்னு பார்த்துருவேன். அப்படி இல்லை சில ஒர்க் மட்டும் இருந்தால் அது இன்பிட்வீன் டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன். அண்ட் டின்னர் ஒர்க்லாம் நைட் தான். வெறும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அண்ட் பாத்திரம் வாஷ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி அக்ஷு தூங்குற டைம் இல்லைன்னா என்னோட கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம் தான் பாத்திரம் வாஷ்லாம் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ஓகே மேனேஜ் பண்ணிடுவேன். பட் என்னன்னா இப்போ ஒரு பேபி வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஸ்மால் பேபியாக இருக்கும்போது அவங்க ஒரே பிளேஸில் இருப்பாங்க அந்த மாதிரி. பட் கொஞ்சம் பேபி நல்லா விளையாடுவாங்க வைப்பாங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நிறைய நம்மளுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். பட் இஃப் யூ கேன் மேனேஜ் யூ கேன் டூ இட். ஸோ இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சில டைம் ஒர்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பேன். சில டைம் ஒர்க் கமிட்மெண்ட் ஹையாக இருந்தால் அங்கே ப்ரையாரிட்டி நிறைய கொடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி டிவைட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன் நான். கொஸ்டின், ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆப்ஸ் இல்லை டூல்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் ஜாப்க்கு கேட்குறீங்களா இல்லை நம்ம ஒர்க் ஈஸி பண்ணுறதுக்கு கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல. பட் நான் ரெண்டும் சொல்கிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இஃப் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் லிங்க்டின் ஆப். ஸோ நான் லிங்க்டின் ஆப்பில் எப்படி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சர்ச் பண்ணணும் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோ என் வீடியோஸில் போய். ஸோ ப்ராப்பராக நம்ம எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சர்ச் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் டெய்லி ஒர்க் உங்கள் வீட்டு ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற ஒர்க்காக இருக்கட்டும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ChatGPT யூஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஏதாவது லேர்ன் வீட்டில் இருந்து பண்ணலாமா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பேசிக்காக ஈஸிலி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் விச் இஸ் கேன்வா. ஓகே, நீங்கள் அதில் உங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ண கற்றுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாவது பேசிக் எடிட்டிங் ஸ்கில்ஸ் அதில் வந்து கற்றுக்கலாம் ஃபோட்டோ ரிலேட்டடாக. அண்ட் ஆல்சோ இஃப் நீங்கள் ஏதாவது வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நிறையா பியூட்டிஃபுல் ஆப்ஸ் இருக்குது ஈஸிலி அவைலபிள். ஸோ விச் இஸ் இன்ஷார்ட் அப்புறம் VN ஆப். ஸோ இந்த ஆப்ஸ்லலாம் நீங்கள் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணலாம். திங்க் இந்த ஆப்ஸ் ரொம்ப ஈஸிலி accessible, also easy to use. ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். எவர் ஃபீல் பர்ன் அவுட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா? அப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ பர்ன் அவுட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மோஸ்ட்லி அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும். இஃப் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க எஸ், ஒர்க்கிங் உமனாக இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்போனாலும் எஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட்ஸ் அப்பப்போ இருக்கும். ஸோ வாட் ஐ டூ இஸ் நான் பேசிக்லி என் ஹஸ்பண்ட்டை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ பிலீவ் ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணுதோ ஆர் சம்திங் இஸ் தேர். ஸோ அது நம்ம லெட் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எல்லாமே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் பிகாஸ் அவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐ ஃபீல் குட். அண்ட் ஒரு சம்டைம்ஸ் கொஞ்சம் இமோஷ்னலி ஓவர்வெல்ம்டாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் க்ரைங்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி லெட் டவுன் பண்ணிவிட்டு தென் ஐம் குட் டு கோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் நான் நினைக்க மாட்டேன். I'll move. Next question, பேபி வச்சுட்டு vlogs எப்படி ஷூட் பண்ணுறீங்க? ஸோ இதுதான் ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான விஷயம். பிகாஸ் நம்ம எங்கேயாவது ஃபோன் வைப்போம். ஸோ பேபி இழுப்பாங்க வைப்பாங்க அதை வச்சு விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நடக்கும். ஸோ பேபி வச்சுட்டு ஐ மீன் இந்த டோட்லர் மாதிரி பேபிஸ் வச்சுட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறது டிஃபிகல்ட் தான். பட் ஐ மேனேஜ் சம்ஹாவ். ஸோ மோஸ்ட்லி நான் vlog எதுவும் பண்ணுறேன். ஸோ அப்போது மார்னிங் அக்ஷு எந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ டே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பிஸி ஆயிடுவேன். ஸோ மோஸ்ட்லி vlog எடுக்க மாட்டேன் டேயில். அண்ட் அப்புறம் ஈவினிங் ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ அதை மட்டும் vlogல ஷேர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நான் 10 to ஒரு 7 நான்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் என் ஜாப் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம்ல vlog எதுவும் பண்றதுக்கு இருக்காது மோஸ்ட்லி. பிகாஸ் நான் ஒர்க் பண்றேன். ஸோ அதுல நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் காமிக்க முடியும். ஸோ அது நீங்க பார்த்து போர் ஆயிருவீங்க. ஸோ அது நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் எப்பவும். ஸோ அதனால இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து உங்க டெய்லி மேக்கப் ஆர் ஸ்கின் கேர் ருட்டீன்ல மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ் என்ன? ஸோ நான் ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணல. பட் எனக்கு டெய்லி வேணும் ஒரு ஒன் மேக்கப் ப்ராடக்ட்னா தட் இஸ் லிப்ஸ்டிக். ஐ லவ் மை லிப்ஸ்டிக் பிகாஸ் ஐ ஃபீல் நம்ம கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டா, ஹெவி லிப்ஸ்டிக் இல்ல, பட் நம்ம கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம ஃபேஸே நல்லா பிரைட்டா வரும். அப்புறம் நல்லா பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும் ஃபேஸ். ஸோ அதனால லிப்ஸ்டிக் உங்க ஃபேஸாவே சேஞ்ச் பண்ணும். ஸோ லைட் லிப்ஸ்டிக். ஸோ அதனால லிப்ஸ்டிக் தோ மஸ்ட் ஹேவ். அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். பிகாஸ் இங்க பெங்களூர்ல ரொம்ப கிளைமேட்லாம் கூலிங்கா இருக்கு, ஸ்கின்லாம் ட்ரை ஆயிருது. ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு மஸ்ட் ஹேவ். ஸோ இது 2 ப்ராடக்ட் எனக்கு கண்டிப்பா வேணும், லிப்ஸ்டிக் அண்ட் மாய்ஸ்சரைசர். போஸ்ட் பிரெக்னன்சில ஹேர் ஃபால் ஆர் ஸ்கின் இஷ்யூஸ் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஸோ போஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வந்தது இல்ல. டு பி ஆனஸ்ட் மை ஸ்கின் இஸ் பின் குட். ஹேர் ஃபால் இஷ்யூஸ் தான் ரொம்ப இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் என்னோட ஹேரும் கட் பண்ணிட்டேன் ஸ்மாலா. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஹேர் லென்த் எல்லாமே ஷார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ போஸ்ட் பிரெக்னன்சி ஹேர் ஃபால்க்கு நான் ஒரு ஃபுல் ருட்டீனே இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதில் செக் பண்ணலாம். என்னோட கேர் தான் பம்கின் சீட், அப்புறம் ஸ்ப்ரே, அப்புறம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஷாம்பு கண்டிஷனர் நேச்சுரலா யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர் கொஞ்சம் இன்னும் டேமேஜ் ஆகாம நல்லா ஹெல்தியா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாமே நான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோல. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண உங்க டிப்ஸ் என்ன? ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண ஸோ மோஸ்ட்லி வாட் ஐ பிலீவ் இஸ் ஹெல்தியா நம்ம ஃபுட் இன்டேக் அண்ட் கொஞ்சம் பாடி மூமெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம ஃபுல் டே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டில் ஏதாவது அந்த 4 வால்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பாடி மூமெண்ட்ஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று கொஞ்சம் ஜும்பா மாதிரி பண்ணுவேன், ஆர் எல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். ஸோ டிபெண்டிங் ஆன் மை மைண்ட் நான் அந்த மாதிரி ஏதாவது டெய்லி பேசிஸ்ல பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆக்டிவா இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபுட் இன்டேக்ல வந்து மோஸ்ட்லி ஏதாவது ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் தோசைக்கு பதிலாக ராகி தோசை. ரெகுலர் பேசிஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டுக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ரெகுலரா நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸா கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. யா ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. கொஸ்டின் வந்து ஹெல்தி இல்லை அதாயிட்டு. இப்போ ரீட் பண்ண புக் என்ன? ஸோ இப்போ ரீட் நான் பண்ணிட்டு இருக்க புக் வந்து நேச்சுரல் ஆயுர்வேதா. இந்த புக் நான் அட்டாச் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு ரீட் பண்ண. ஸோ நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தலாம், பட் வெஸ்டர்னைசேஷனா இல்லாம இண்டியனைசேஷனா எப்படி நம்ம ஆயுர்வேதிக் பத்தி, ஸோ எப்படி நம்ம ஃபுட் இன்டேக்கா இருக்கணும், ஸோ எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும், எப்படி நம்ம ஸ்லீப் சைக்கிள் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ் எல்லாமே அந்த புக்ல இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பட் அந்த புக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபுல் ரிவ்யூ தரேன். எனக்கு ஃபிக்ஷன் புக்கை விட நான் ஃபிக்ஷன் புக் தான் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த் ரிலேட்டட், நம்ம மைண்ட் ரிலேட்டட், ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் புக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அப்படி தான் ரீட் பண்ணுவேன். உங்க ஒப்பீனியன் ஆன் லவ் அண்ட் மேரேஜ் அக்கா? ஒப்பீனியன் ஆஃப் லவ் ஐ திங்க் நம்ம பார்ட்னர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம என்ன பேசினாலும் ஆர் எல்ஸ் என்ன ஷேர் பண்ணாலும் ஆர் எல்ஸ் என்ன நமக்கு மனசுல இருக்கிறது பேசணும்னாலும் he should be there to listen. So that is one. And next one, உங்க மைண்ட் செட் அண்ட் அவங்க மைண்ட் செட் மேட்ச் ஆகணும். இந்த சென்ஸ் நான் நினைக்கிறது என் லைஃப், என் கரியர் கோல்ஸ், என் ஃபியூச்சர், என்னோட திங்ஸ் எல்லாமே அவங்க எப்படி நினைக்கிறாங்க அது மேட்ச் ஆகணும். அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க கோல்ஸ், அவங்க கரியர் கோல்ஸ் எல்லாமே நம்ம மேட்ச் ஆகணும். அவங்களும் அதே மாதிரி நினைக்கிறாங்களான்னு. அந்த 2 பாயிண்ட்ஸ் உங்க பார்ட்னர் கூட மேட்ச் ஆச்சுன்னா ஐ திங்க் ஹீஸ் அ குட் ஒன் டு கெட் மேரிட். உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் வந்து நெகட்டிவ் காமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஸோ எனக்கு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் தோ as such வந்தது இல்லை. நெகட்டிவ் காமெண்ட்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் வந்திருக்கு ரீசெண்டா. இல்லை நான் எப்போல இருந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அப்படி எதுவும் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் இல்லை. பட் அப்படி வந்தாலும் நெகட்டிவ் பீப்புளை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் பீப்புள்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரியே நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க.
அவங்க டைரக்டா நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணலைனாலும் யார்கிட்டயாவது சொல்லி 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 வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீப்புளை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த பீப்புள் பற்றி நினைக்க டைம் இல்லை. அந்த பீப்புள் சொல்கிற ஒப்பீனியன் எனக்கு அதை வாங்க டைம் இல்லை. அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து சும்மா இருந்துட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு குறை சொல்ற வேலை அவங்களுக்கு இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கு பேசுறதுக்கு மற்றவங்க பத்தி. பட் ஓன் ஹவுஸ்ல என்ன நடக்குது, ஓன் ஹவுஸ்ல என்ன பிரச்சனை, ஓன் ஹவுஸ்ல என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா நல்லா தெரியும். ஸோ இப்படி பீப்புள்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவேன். ஐ டோன்ட் கேர் வாட் தே டாக் அபவுட் மீ ஆர் வாட் ஐ டூ. யா, ஸோ இந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ் இல்லைனாலும் இந்த நெகட்டிவ் பீப்புளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறேன். which is last but not the least, உங்க அட்வைஸ் என்ன ஃபார் கேர்ள்ஸ் இன் தேர் 20s அபவுட் மேரேஜ் அண்ட் ஒர்க் லைஃப்? ஸோ ஐ திங்க் ஒரு கேர்ள் நீங்கள் 20ஸ்ல இருக்கீங்க, மேபி இன் early 20s ஆர் லேட் 20s. ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்கள் நல்லா உங்களை இண்டிபெண்ட்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த ஏஜ்ல எஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும், பட் உங்களை ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க. உங்க கரியர் எப்படி க்ரோ பண்ணலாம், கரியர் எப்படி பில்ட் பண்ணலாம். நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, நீங்க நிறைய ராங்கான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, நீங்க நிறைய ராங் கம்பெனிஸ் ஜாயின் பண்ணுவீங்க, ராங் பீப்புளை மீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த ஏஜ் கேப்ல எல்லாமே ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின். ஸோ பி ஸ்ட்ராங், இண்டிபெண்டா இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுங்க, எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ணுங்க. பிகாஸ் லேர்னிங் வந்து த்ரூ அவுட் தி லைஃப் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். பட் அந்த ஏஜ் கேப்ல நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ஏதாவது கோர்ஸ் பண்ணோம், நல்லா இன்ஸ்டிடியூட் போய் எஜுகேஷன் எடுத்தோம். ஒரு வீட்டில் இருந்துட்டே நம்ம எப்படி கோர்சஸ் பண்ணலாம், வீட்டில் இருந்துட்டே நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி மற்றவங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த ஏஜ் கேப்பில் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் அபவுட் மேரேஜ், ஸோ நீங்கள் இஸ் நோ ரைட் டைம் ஆர் ரைட் ஏஜ் ஃபார் கெட்டிங் மேரிட். பட் மேரேஜ் நடக்குதுன்னா பி ஸ்ட்ராங், பி ப்ரிப்பேர்ட். நம்ம ஒரு நியூ ஃபேமிலி, நியூ பிளேஸ், நியூ ஒரு ஹவுஸில் போகிறோம். ஸோ பி ஸ்ட்ராங் பை மென்டலி ஆல்சோ அண்ட் ஆல்சோ நம்ம இமோஷ்னலி கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் நிறைய திங்ஸ் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும் நியூ பிளேசஸில் நம்ம. ஸோ இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.